ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் திவ்யாஸ் டைரி. ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாப்பா 3 months பேபியாக இருக்கும் போது பாப்பாவை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் புட்லூர் அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம். பாப்பா நல்லபடியாக பிறந்தா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி பாப்பா 3 months பேபியாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போனோம். இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். பாப்பா ரிலேட்டடாக வீடியோஸ் நாங்கள் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறோம். கோயிலில் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே நாங்கள் காலையில் சீக்கிரமாகவே ஒரு 6 o'clock கிளம்பி போயிட்டோம் கோயிலுக்கு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டம். நாங்கள் பிஃபோர் ப்ரெக்னென்சி பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, அந்த கோயில் ரொம்ப ராசியான கோயில், குழந்தை இல்லாதவங்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டா அம்மன் அருளால் நல்லபடியாக குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 10-15 வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட அந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டா நல்லபடியாக குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போனால் சில சடங்கெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. எப்படின்னா கோயிலை 11 தடவை சுற்றிட்டு வரணும். அப்புறம் அம்மனுக்கு புடவை, வளையல், லெமனு, வேப்பம் மாலை, அப்புறம் தொட்டில் ஒன்று வாங்கிட்டு அதை நம்ம மடியில் வச்சுட்டு கீழே விழாமல் கோயிலை 11 தடவை சுற்றி வந்துட்டு அப்புறம் அம்மனாண்ட அந்த எலுமிச்சப்பழம் வச்சு நம்ம மடியில் வாங்கிக்க சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு அந்த லெமனை நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சால் அந்த அம்மன் அருளால் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் அதே மாதிரி போயிட்டு செஞ்சுட்டு வந்தோம். ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருக்கும் போது நல்லபடியாக குழந்த நின்னா 5வது மாதம் வளைகாப்பு அம்மனுக்கும் செய்யணும், நீங்களும் இங்கேயே செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நான் வேண்டிக்கிட்டேன். 5th month வளைகாப்பு அந்த கோயிலில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் 5th month வளைகாப்பு செய்கிற வழக்கம்லாம் கிடையாது. ஸோ நான் வேண்டிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த கோயிலில் நாங்கள் செஞ்சோம். அம்மனுக்கும் புடவை, மாலை, ஜடை, வளையல், மஞ்சள், குங்குமம், 5 சோறு ஒரு தட்டில் வச்சு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா அவங்க பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்தால் நம்மளுக்கு 2 புடவை எடுத்துகிட்டு போகணும். ஒரு புடவை குழந்த பிறந்தா தொட்டில் கட்டுறதுக்கு, ஒரு புடவை நம்மளுக்கு ரிட்டன் கொடுப்பாங்க. அந்த 5 சோறும் அம்மனாண்ட படைச்சிட்டு எடுத்துகிட்டு நம்மளுக்கு வளைகாப்பு செஞ்சு அந்த 5 சோறை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் அங்கேயே வளைகாப்பு செஞ்சோம். சிம்பிளாக செஞ்சுட்டு ஆல்ரெடி நான் என்னோடய 5th month வளைகாப்பு வீடியோ என்னோடய சேனலில் இருக்கும். பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போய் பாருங்கள். நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கோயிலில் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் அந்த டே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.